வாசிக்கலாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவர். இவ்வளவு நேரம் சீபாவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப என்ன செய்யணும்? கடமைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். நீ செய், நான் செய்ய முடியாது அப்படின்னா செய்யக்கூடாது. அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். கடையில போய் எல்லாம் ஜாமான்களை வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்கு வெளியில கிளம்புற நேரங்களிலே சீக்கிரமாக அவங்க கிளம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய வேலைகளை அவங்களுக்கு செய்யணும். இல்ல நீ செய், நான் வரக்குள்ள ரெடியா இருக்கணும் அப்படின்னு கட்டையெல்லாம் போட்டுட்டு போக கூடாது. புருஷன் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்ட வசனங்கள் அவருடைய இருதயத்திலே 30 60 100 ஆண்டவரே நீ 1000 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவருடைய உச்ச தலைமையில் உள்ள தாழ்வரை உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்குவதாக. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலிருந்து எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் அவர்களை பிரிக்கவே முடியாது. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய மகிமை இறங்குவதாக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பை அவர் வருவரை காத்துக் கொள்வார். திருமண ஆராதனை அருமையான தம்பதிகள் தேவசரிதாமத்தில் பண்ண போவதான உடன்படிக்கை தங்களை சீவிய நாளும் காத்து கர்த்தருக்கு மகிமையான ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுத்ததாக அவர்களுக்காக பிரத்யேகமாக பாசர்கள் செபிக்கிறார். திருமண உடன்படிக்கையிலே இணைக்கப்படுவதற்காக கடந்து வந்திருக்கிறார்கள். 2 பேரும் 2 வெவ்வேறு சூழ்நிலைகளை வாழ்ந்தவர்கள் இந்த நாளில் திரியேக தேவனுடைய சன்னிதானத்திலே முற்றில் நூலாய் இவர்கள் இருவரோடு இணைந்து இணைக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் கயிறு வெளியிலே கடந்து வந்து அந்த பிள்ளைகளை இணைக்கும்படியாக எல்லாருடைய நேரத்தை உயர்த்தி மணமக்களுக்கு நேராக மணமக்களுக்கு நேராக அந்த கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஆசீர்வதிக்கிறோம். தேவாதி தேவன் நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். நம் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். நம் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த வேளையில் இந்த திருமண உடன்படிக்கைக்கு முன்னதாக இந்த பிள்ளைகளை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து சொல்லுவார். கர்த்தர் கரம் கொண்டவரை தொட்டு ஆசீர்வதித்து
அவரை பலப்படுத்தி தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இந்த திருமணம் என்கிறதான கனமான பரிசுத்தமுள்ளதான இந்த ஒப்பந்தத்திற்குள் பிள்ளைகளை தேவன் இணைக்க முடியும். அவரை நோக்கி நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நடுவில் கடந்து வந்து இந்த வேளையிலும் அருமையான பிள்ளைகளை உம்முடைய சன்னிதானத்திலே கணவரும் மனைவியுமாய் இணைக்கும்படிக்கு நீருடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய பரிசுத்த தாவினாலே முதலாவது நீர் இணைத்து விட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இணைத்து விட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடி நீர் இந்த பிள்ளைகளை இணைத்து விடுவீரானால் ஒருவரும் பிரிக்க முடியாது. கருத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் எடுக்க போகிற எல்லா உடன்படிக்கையிலும் உங்களுடைய பிரசனம் கூட இருந்து அவர்கள் முழு இருதயத்தோடு அந்த உடன்படிக்கையிலே இணைக்கப்பட்டு ஜீவனுள்ள நாளளவும் உங்களுடைய நாமத்திற்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிலைநிற்கவும் திருச்சபைக்கும் மற்றும் சமுதாயத்திற்கும் சாட்சிகளாய் அவர்கள் அங்கீகரிக்கப்படவும் நீர் இந்த திருமண ஆராதனை மீதியான பங்குகளையும் பொறுப்படுத்த ஆசீர்வாதம் தர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வந்திருக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அருமையான மணமகன் ஸ்டீபன், அருமையான மணமகள் ஷீபாவும் தேவசன்னிதானத்தில் உடன்படிக்கை பண்ணி பிரமாணத்தின் மூலமாக கட்டப்பட்டு மகிமையான சாட்சிகளாக குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகள், நாம் எல்லாரும் ஜெப நிலையிலே காணப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புருஷனும் இந்த ஸ்திரீயும் ஆகிய இந்த இரண்டு பேரும் தேவ சமூகத்திலும் இந்த திருச்சபைக்கு முன்பாக பரிசுத்த மெய் விவாகத்தில் புருஷனும் மனைவியுமாக இணைக்கப்படும்படியாக கூடி வந்திருக்கிறார். நாமும் இவர்கள் மேல் தேவ ஆசீர்வாதம் பெருக, கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க, இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். விவாகமானது மனுஷன் பாவம் செய்யாதிருந்த காலத்தில் தேவனால் நியமிக்கப்பட்டதாய் கிறிஸ்துவுக்கும் அவர் சபைக்கும் உள்ள சம்பந்தத்தின் ஞான பொருளையும் அர்த்தாம்சமாகவும் காட்டுகிறதுமாய் இருக்கிறது. மறுகுலத்தின் சுகத்திற்காகவும் சகாயத்திற்காகவும் திருப்திக்காகவும் குடும்பங்கள் கீழ்ப்படிதல், அன்பு, ஞானம், பக்தி முதலானவர்களில் பழகி வருவதற்காகவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை ஞாபகப்படுத்துவோமா? ஏனென்றால் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன். இது நிமித்தம் புருஷனானவர் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார் என்று வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நமது வீட்டோர் அதை எடுத்து காண்பித்து தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்றார். தவிரவும் அவர் விவாதத்தை பற்றி தமக்கு இருந்த சிறந்த அபிமானத்தை பூர்ணமாய் காண்பித்து அதை வெளிப்படுத்தும்படி கானாவூர் கல்யாண விருந்தை தமது பிரவேச சன்னிதானத்தினாலும் தமது முதல் அதிசயத்தினாலும் அழகு பொருந்த பண்ணினார். விவாகமானது மெய்யாகவே ஆத்மாவிலும் ஒற்றுமை என்பதை நாம் நினைவுறுவோமா? ஆதலால் விவாகம் சரீரத்திற்கும் மாம்சத்திற்கும் அடுத்த காரியங்களுக்குரியது என்று எண்ணாதிருப்போமாக. கிறிஸ்துவானவர் தமது சபையின் மேல் அன்பு கூறுவது போல் தனது மனைவியின் மேல் அன்பு கூறுகிறவனே மெய்யான புருஷன். அவர் தனது சொந்த சரீரத்தை போல அவளை சிநேகித்து சந்தோஷிப்பித்து ஆதரிக்கிறார். கிறிஸ்து தமக்கு கீழ்ப்படி தமது சபையில் தமது அன்பை ஊற்றி தமது ஆவியால் போஷித்து அதை காப்பாற்றுகிறார். எல்லா காரியங்களிலும் தனது புருஷனை கனம் பண்ணி கர்த்தருக்கு உண்மையோடு அவருக்கு கீழ்ப்படிந்து அதன் பேரில் முழுவதுமாய் அன்பு கூறுகிறவர்களே மெய்யான மனைவி. துரைராஜ் ஆசி தப்பி
என்ற ஸ்டீபன் ஆகிய நீரும் ஜான்சன் ஷீபா மகிழத் ஆகிய நீரும் தேவ சன்னிதானத்தில் நான் வாசிக்கிறதான அந்த வேத பகுதியை கவனமாக கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்வேன். அதன் பிறகு நீங்கள் கேட்கிறதான கேள்விகளுக்கு மறு உத்தரவு சொல்லும்படியாக அன்போடு அழைக்கிறேன். எந்த ஒரு ஆணும் பெண்ணுமானாலும் தேவன் நியமித்த விவாக முறைமைக்கு மாறாக விவாகம் பண்ணினால் அது நியாயமான விவாகம் அல்ல. ஆதலால் நீங்கள் இப்பொழுது செய்ய போகிற விவாக காரியத்தை குறித்து எல்லாருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக கடைசி நாளிலே நீங்கள் கணக்கு சொல்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் இருவரும் புருஷனும் மனைவியுமாக இணைக்கப்பட கூடாதபடிக்கு உங்களில் யாருக்காவது தடை இருக்கும் என்று சொன்னால் அதை இப்பொழுது நாமே சொல்லும்படியாக கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். துரைராஜ் ஆசை தம்பி என்கிற ஸ்டீபன் ஆகிய நீர் உமது இடது பாரசத்திலே நிற்கிறதான ஜான்சன் ஷீபா மகிழத் ஆகிய இவரை உம்முடைய மெய் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? ஜான்சன் ஷீபா மகிழத் ஆகிய நீ ஒரு வலது புறத்திலே நிற்கிறதான துரைராஜ் ஆசை தெரிவிக்கிறதான ஸ்டீபனை உன்னுடைய மெய் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்கிறார். இரண்டு அருமையான மகளை புருஷனுக்கு ஏற்பித்துக் கொடுக்கிற போது ஒன்பதாக வந்து ஏற்பித்து அப்படியே வளருக அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சன்னிதானத்தில் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை கொண்டு இருக்கிறார்கள். அருமையான மணமகன் மணமகளை பார்த்து நான் சொல்லுகிறதான காரியங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அதே போல மணமகளும் கூட மணமகனை பார்த்து தேவ சன்னிதானத்தில் நாங்கள் திருச்சபையாய் தேவ பிள்ளைகள் சாட்சியாக அவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் இந்த உடன்படிக்கை பண்ண கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துரைராஜ் ஆசை தம்பி என்கிற ஸ்டீபன் ஆகிய நான் துரைராஜ் ஆசை தம்பி என்கிற ஸ்டீபன் ஆகிய நான் துரைராஜ் ஆசை தம்பி என்கிற ஸ்டீபன் ராஜ் நான் ஜான்சன் ஷீபா மகிழத் ஆகிய உண்மை ஜான்சன் ஷீபா மகிழத் ஆகிய உண்மை ஜான்சன் ஷீபா மகிழத் ஆகிய நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உன்னை மெய்யாய் நேசிக்கவும் வேத வசனத்துள்ள கற்பனையின்படியே உன்னை ஒரு காலம் கைவிடாமல் காத்து ஆதரிக்கவும் பரிசுத்தமாய் உன்னோடு மெய் புருஷனாய் இருக்கவும் எந்த விதத்திலும் உனக்கு உண்மையுள்ள புருஷனாய் இருக்க தேவ சன்னிதானத்திலே உன்னோடு கூட என்னுடைய உடன்படிக்கை தெரிவிக்கிறேன். ஜான்சன் ஷீபா மகிழத் ஆகிய நான் துரைராஜ் ஆசை தம்பி என்கிற ஸ்டீபன் ஆகிய உண்மை என்னுடைய மெய் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும்
சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உண்மை என் மெய் விவாத புருஷனாக ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு நேசிக்கவும் உண்மை ஒரு காலம் கைவிடாமல் காத்து ஆதரிக்கவும் எல்லா காரியத்திலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் கர்த்தருடைய வசனத்தின்படியே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கவும் எந்த விதத்திலும் உமக்கு மெய்யான மனைவியாக இருக்கவும் தேவ சன்னிதானத்திலே பரிசுத்தவான்கள் முன்னிலையிலே உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். அருமையான பிள்ளைகள் பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் கேட்டார், நாங்கள் கேட்ட எல்லாரும் செபிப்போமே. அப்படியே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் செபிப்போம். அருமையான தம்பதிகள் முழங்கால் படியிட்டு இருக்கிற சமயத்துல இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான அன்பு போக இருக்கு. அருமையான தம்பதிகளை நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷமாக சமத்தில் வந்திருக்கிறதான அருமையான போதுக பிஷப் மரியதாஸ் அவர்கள் பிரத்யேகமாக தம்பதிகளுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். எல்லா விசுவாச தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிப்ப தேவ பிள்ளைகள் தேவனை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனை துதிப்போம். அருமையான தம்பதிகளுக்காக தேவனை நன்றியோடு தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவ பிள்ளைகள். கர்த்தர் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. என்னுடைய கரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டி மகனை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எனக்கு அபிஷேகம் உம்முடைய வருகை மட்டும் ஆகிறதாவே நம்மளுக்குள்ள நிரம்பி வெளியிட்டு மாட்டவரே, நிரம்பி வெளியிட்டு மாட்டவரே, ஒரு விசேஷ அபிஷேகம் கொடுக்கப்பட்ட மகனாய் அந்த சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த வண்ணமாக விசேஷ அபிஷேகம் ஆண்டவரே நம் மகன் மேலே இறங்குவதாக, உச்ச தலைமுறை வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டுமாக மகன் சாட்சி உள்ள மகனாய் பாத்திரமாய் அடவுடையக்காரராகி நாங்கள் அருமையான பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக 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 இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. மகா பரிசுத்தமும் விவாகத்தை இணைய செய்கிறவருமாய் இருக்கிறேன் பரலோக பிதாவே. சீயோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ உனக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும் என்று சொல்லி எங்களுக்கு மாறான பிரமாணத்தை கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காணத்தக்கதாக நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னவரே, இந்த வேளையில கட்டாவே இந்த 2 டேனியல் கட்டாவே மங்கி பாப்பா 2 பிள்ளைகளை உடைய கரங்களில் வைத்து நாங்கள் நன்றி சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் இணைய செய்து கர்த்தர் இணைய செய்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளால் இறங்கி இருக்கிறது. அவர்கள் கட்டப்போகிற குடும்பம் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய போகிறேன். உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதை இந்த சபை ஜனங்கள் காண செய்ய போகிறேன். பிள்ளைகளை மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்க போகிறேன். சந்தானத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவருடைய இதழ்வாக்கை அலங்கரிக்க போகிறேன். கர்த்தாவே, ஆபிரகாமினுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்து அதே மாறாத வாக்குத்தத்தத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் அலங்கரிக்கப்படுவார்களாக. ரூத்தையும் போவாசுடைய குடும்பத்தும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததிகள் பெற்றுக் கொண்டது போல இந்த நாளில பிள்ளைகளுடைய குடும்பத்திலே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் புறப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முதல் அவர்கள் கர்த்தருக்குள் எல்லா
நிலையிலும் அங்கீகரிக்கப்படுவதற்காக கடந்து வந்த எல்லா போதகர்கள், இளைஞர்கள், சபையார், பரிசுத்தவான்கள் யாவரும் சேர்ந்து அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. என்னுடைய குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஒரு விஷயம் கூட எல்லாம் செபிப்போம். உங்களுடைய வலது கரத்தை அருமையான தம்பதிகளுக்கு நேராக ஏற்றுக்கிற ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் அருமையான தம்பதிகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறதோ கூடி கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே எங்கள் கொச்சிலே இணைக்கப்பட்டிருக்கிறதான அருமையான மகன் ஸ்ரீமதியும் அருமையான மகன் ஷீபாவையும் கத்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தாருங்கப்பா என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாரும் வலது கரத்தையும் அருமையான தம்பதிகளுக்கு நேராக ஏற்றுவா. ஹalleluya. அப்பா ஆண்டவரே இந்த மனவாளவே உம்முடைய சமூகத்திலே புருஷனும் மனைவியுமாய் உடன்படிக்கையின் மூலமாய் இணைக்கப்பட்டதாங்க எங்களுடைய அன்பு பிள்ளைகள் அருமையான ஸ்ரீமதிக்காக அருமையான ஸ்ரீமதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான தம்பதிகளை கத்தாவே இந்த பகல் காலம் எங்களுடைய ஸ்ரீமதிக்கிற காலத்தை நீட்டி கத்தரா ஸ்ரீமதிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை சிரசி மேலே கத்தாவே உம்முடைய ஆசீர்வதிக்கிற காலம் அரவணைக்கிற காலம் இந்த நேரத்தில் நீட்டப்படுவதாக என்னுடைய கனவுல உம்முடைய திரு சன்னிதானத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறார் குடும்ப வாழ்க்கையில நீரே தலைவரா, நீரே எல்லாரும் நீங்களாக இருந்து கர்த்தர் கரம் பிடித்து நடத்த முடியாது சொல்லி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையை கண்ணமைக்கு முறைக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுத்து கரம் பிடித்து குடும்பத்தின் தலைவராக நடுநாயகராக எல்லாம் நீங்க எல்லாமா இருந்து நடத்த முடியாது சொல்லிக்கிறோம். காலங்களிலே வேலைகளிலே அவர்களுக்கு தேவையான சரீர பிரகாரமான உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால் நிறைக்க முடியாது சொல்லிக்கிறேன். கடைபிடிக்கப்பட்டதான இந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்துட்டாவே கடைசி மட்டும் தங்களை ஜீவிய காலமெல்லாம் அதை கடைபிடித்து ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி நடக்க, ஒருவரை கனம் பண்ண அவருடைய நாமத்தில் மகிமைக்காக வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனைப்படி தங்களை குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியாது. கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்யறதுனால ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமை எல்லாத்தையும் வைக்க செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளும்போது எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொண்டு அருமையான தம்பதிகளை ஆசீர்வதியும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான திருச்சபையார் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படியாக உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்கிறேன். அருமையான மணமகன் ஸ்டீபன், மணமகள் ஷீபா ஆகிய இருவரும் புருஷன் மனைவியாக கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக ஜீவித்து குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுவோம் என்று எல்லாருக்கும் முன்பதாக தேவ சன்னிதானத்திலே சாட்சியாக அறிவித்தது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் உடன்படிக்கை பண்ணி புருஷனும் மனைவியுமாக தேவ சன்னிதானத்திலே பரிசுத்த வாங்கின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே வேத வசனத்தின்படியும் நம்முடைய திருச்சபையுடைய ஒழுங்கின்படியும் தேச சட்டத்தின்படியும் அருமையான ஸ்டீபன், அருமையான இந்த ஷீபா தம்பதியினர் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தாராளமாய் அறிவிக்கிறேன். இப்படி இருக்க தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பானாக. எல்லாரும் சேர்ந்து ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காது இருப்பானாக. ஆமென் அல்லேலூயா. தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காது இருப்பானாக. ஆமென் அல்லேலூயா. 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 கர்த்தாவே ஜீவிய காலமெல்லாம் தேவ சன்னிதானத்திலே உம்முடைய சபையிலே பரிசுத்தவான்கள் சாட்சியம் உம்முடைய பிள்ளைகள் பண்ணினாலும் உடன்படிக்கை கடைசி மட்டும் காத்திருக்க வேண்டிய கிருபையையும் கர்த்தாவே பக்தியையும் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் மக்கள் வாழ்க்கையில் தந்து கர்த்தாவே நீர் கரம் பிடித்து நடத்துவீராக, குடும்பத்தின் தலைவராக நடத்துவீராக என்று சொல்லி அருமையான தம்பதிகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அப்படியே விசுவாசிகளுக்காகவும் தெய்வ பிள்ளைகளும் உட்காருடைய கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தர்
முதலாவது சங்கீதத்தை தம்பதிகளுக்கு ஆசீர்வாதமாக ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வைரபுத்தம் கொண்டு வராமல் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஆண்டவரே, இந்த வசனங்கள் படி இந்த நாடுகளிலே தேவசனதானத்தில் இணைக்கப்பட்ட எங்கள் அருமையான பிள்ளைகளை, அருமையான மணமகள் ஸ்டீபனையும் மணமகள் ஷீபாவை ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இந்த வேத பகுதியை வாசிப்போம். அதன் பிறகு பாஸ்டர் அருள்தாஸ் நம்மை ஜெபத்திலே நடத்துகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறது எவரோ அவன் பாக்கியவான். ஒரு கைகளின் பிரயாசம் சேர்ந்து வாசிப்போமே. ஒரு கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு மனைவி ஒரு வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். ஒரு பிள்ளைகள் ஒரு தந்தையை சுற்றி ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனின் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிக்கலாம். பரிசுத்தவான்களுடைய மத்தியிலே ஸ்டீபனாகிய தம்முடைய மகனும் ஷீபாவாகிய மகளும் ஆண்டவரே மூதாதையுடைய ஆதிதமாகிய ஆதாம் முதல் இன்னார் வரையிலும் திருமண வாழ்வில் உருவாக்கிற தேவனுடைய வல்லமையின்படியே ஊழியர்கள் வேத வாக்கியங்களை ஆண்டவர் உச்சரித்து வேத வாக்கியங்களை சுட்டிக்காட்டி அவருடைய பரிசுத்த விவாகத்துக்கு நேராக நடத்தி வைத்த நல்ல இந்த மே விவாகத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று ஆண்டவரே சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களின்படியே 128ஆம் சங்கீதத்தில் வாசித்தப்பட்ட வேத வசனத்தின்படி இவர்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் வாழ்நாளெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாய் வாழவும் அன்பாய் வாழவும் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவித்து ஆண்டவருக்கு மகிமையுள்ளவராய் வாழ்ந்து காட்டி ஆண்டவரை பிள்ளைகளை பெற்று சீராய் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்திக் கொண்டு உங்களுடைய வருகைக்கு ஏற்றவர்களாய் ஆயத்தப்படும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரை சாராளாகிய அவருடைய குடும்பத்தின் வாழ்வை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கு ரெபெக்காளை ஆசீர்வதித்தது போல இவர்களை வாழ வாழ என்று சொல்லி நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மூதாதையுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல இவர்கள் நீடோடி காலம் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்தும்படியாய் சபைக்கும் தேசத்துக்கும் சாட்சியாய் வாழ்ந்து திருச்சபைக்கு சாட்சி உள்ளவர்களாய் ஜீவித்து கர்த்தருடைய வருகைக்கு நல்ல ஒரு மனவாட்டிகளாய் மாற்றப்பட இவருடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கருதலை ஒன்று இல்லாமல் பிழையற்ற பரிசுத்தவான்களாய் ஜீவிக்கத்தக்கதாய் குடும்ப வாழ்வில் தூய்மை உள்ளவர்களாய் காணப்பட பரிசுத்தவான்களுடைய நடுவில் பண்ணிக்கொண்ட எல்லா வாக்குறுதிகளையும் நேரில் கொண்டு கொண்டு கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்படி உங்களுடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரு குடும்பத்தையும் ஒன்றுபடுத்துகிற தேவனுடைய கர்த்தரை எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். அந்த விசேஷமாய் நடக்கிற எல்லா வைபவங்களிலும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ரெண்டு குடும்பத்துடன் பெற்றோர்கள், உறவினர்கள், உற்றார்கள், சகோதரர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இங்கே தலைவதாக வைத்திருக்கிற எல்லா ஊழியக்காரருடைய தெய்வதாசர்களுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் தாராளமாக இறங்குவதற்காகவும் கலந்து கொண்ட எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஆராதனை நடத்தின தெய்வங்களுக்காய் உங்களுடைய கருத்திலே சமர்ப்பிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நீ ஜபத்துக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நீ அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கடமை நல்ல உங்களுக்கு செலுத்துகிறோம். நேர்பரேசு நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படும் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தருடைய முகத்தின் மேல் பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதான கட்டளையிடுகிறவர். பிதாவாகிய தேவனுடைய நம்முடைய கர்த்தருடைய இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் இனி சதா காலங்களிலும் நம்மளோடும் விசேஷமாக அருமையான புதிய மனசம்பதிகள் ஸ்டீபன் ஷீபாவோடு சதா காலங்கள் நிறைவாய் தங்கி இருப்பதாக. பெரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றையும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பெரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றையும் வாழ்வு சுகமாயிரு மகனே. விருந்து மண்டபத்தில் ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது.
கம்யூனிட்டி ஹாலில் எல்லா பிள்ளைகளும் இங்கே கடந்து வரக்கூடிய உங்களை அன்போடு அழைக்கிறோம். வேன் ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. உங்களை அதிலும் ஏறி வரலாம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நமத்திலே நம்முடைய குமரி வட்டம் ஒருவேளை அவர்களுக்கு என்ன சரியாய் தெரியாது. அவருடைய தகவலார், அவருடைய சகோதரர், அவருடைய குடும்பத்தின் அனைத்து பேரும் எனக்கு மிகவும் அறிமுகமான